வணக்கம். திருமணத்திற்கு முன் ஆண்கள் திருமண முன் ஆலோசனை பெறுவது நல்லதா? பொதுவாக திருமணம்ன்றது அதுவும் இந்த மூன்றாம் உலகத்தில் ரொம்ப எக்கச்சக்கமான செலவான ஒரு விஷயம் தான். ஒரு மனிதன் அதிகமாக செலவு பண்ணுற தொகை திருமணத்துக்கு தான். எல்லாருக்கும் சாப்பாடு, துணிமணிகள், நகைகள் அப்படின்னு மிக பிரம்மாண்டமாக, அதுவும் இப்போ முகேஷ் அம்பானியெல்லாம் சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு போய் டெஸ்டினேஷன் வெட்டிங் இந்த மாதிரி 500 கோடி 600 கோடி 1000 கோடின்னு செலவு பண்ண 1300 கோடி என்னவோ செலவு பண்ணியிருக்கார். இப்படி பகட்டாக கொண்டாடுவது பல நேரங்களில் இந்த திருமணங்கள் அந்த தாலியினுடைய ஈரங்காயறதுக்குள்ளே ஹனிமூன்லேருந்து திருமணம்னே சண்டை போட்டு வார்த்து பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. இப்போ திருமணத்திற்கான முன் தேவை என்ன அப்படின்னா, ஒன்று அவங்களுக்கு உறவுகள் பற்றி நாம் எதுவும் பாடப்புத்தகங்களையும் படிக்கிறதில்ல, பெற்றோர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை உறவுகளில், அவங்க நமக்கு முழுமையாக அதை பற்றி பேசுகிறதில்ல. ஏன்னா அது எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்காது. இதில் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு எளிமையான மனிதன் கையில் செல்ஃபோன் மாதிரி வந்து அடையிறதில்ல. ஸோ இந்த உறவுகள் பற்றிய ஒரு புரிதல் நமக்கு, அதனால தான் இந்த சாமியார்கள் பேசும்போதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவ்வளோ விஷயங்களை பேசுகிறாங்க அப்படின்னு. உறவுகள் பற்றி ஏற்கனவே நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நிபுணர்கள் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, அப்போ ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எப்படி அணுகணும்னு தெரிஞ்சிக்க முடியும். அதனால் அந்த கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப உபயோகமானது. கிறித்துவ மதத்தில் மட்டும் அது கொஞ்சம் இருக்குது. ஆனால் அதுவும் ஒரு பக்தி சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது, விஞ்ஞானம் சார்ந்த விஷயமா இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு லைட்டாக கொஞ்சம் பெண்ணடிமைத்தனம், ஓரளவுக்கு பக்தி சார்ந்த ஒரு முறையாக இருக்குது. விஞ்ஞானம் முழுமையான சமத்துவமாக விஞ்ஞானபூர்வமான முறையாக இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். விஞ்ஞானபூர்வமான இருவரையும் சமமாக நடத்தக்கூடிய விஞ்ஞானபூர்வமான கவுன்சிலிங் இன்னும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க புதிய விஷயங்களை. ஒன்று. இரண்டாவது, ஆண்களுக்கான ஒரு பரிசோதனை மிக மிக உபயோகமாக இருக்கும். திருமணத்திற்கு முன்பான ஒரு செக்ஷுவல் ஃபிட்னஸ் டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். பிரச்சனையில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட அந்த டெஸ்ட்டுகள் எடுத்துக்கலாம். பெண்களுக்கான டெஸ்ட்டுகள் இருக்குது. பிரச்சனை அப்படின்னா, ஒருவேளை இர்ரெகுலர் பீரியட்ஸ் ரொம்ப இருக்குது, இல்லை அவங்களுக்கு முன்பாகவே சில பிரச்சனைகள் தெரியும்னா ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக பண்ணலாம். அது இப்போ கொஞ்சம் முக்கியமும் கூட. ஏன் அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய காலகட்டம் ஒரு ஹெச்ஐவி எரா, ஹெச்ஐவி பரவலாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆணும் பெண்ணும் வேறு உறவுகளே இல்லாமல் நேரடியாக திருமணத்தில் ஈடுபடுறாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் பரவலாக திருமணத்திற்கு முன்பே பல உறவுகளில் ஈடுபட்டு அப்புறம் திருமணம் செய்கிறது இப்போ ரொம்ப காமனாக பார்க்குறோம். ஆண்களும் அதை பண்ணுறாங்க, குறைந்த அளவில் பெண்களும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க திருமணத்திற்கு முன்பான ஒரு பரிசோதனை என்பது அப்பாவியான ஒருத்தர் ஒரு பால்வினை நோயில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கும் உபயோகமாக இருக்கும். ஸோ நம்ம ஜாதகங்கள் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறது, ஏன்னா கிரகங்கள் ஒற்றுமையாக இருக்கான்னு பார்க்குறோம். நமக்கு தேவையான விஷயங்கள், மன ஒற்றுமை, அதெல்லாம் முக்கியம். அந்த விஷயங்களில் கவனம் செலுத்தணும். அதுதான் உண்மையில் அந்த திருமணத்தை காப்பாற்றக்கூடியது. அதனால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நம்ம செலவுகள் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு எளிமையான கவுன்சிலிங், ப்ரீமெரிட்டல் செக்கப் திருமணத்துக்கான முன் தேவை, அதுதான் உண்மையான திருமணத்திற்கான தயாரிப்பு. பகட்டான திருமணம், மற்ற தயாரிப்புகள் எல்லாம் ஒரு பகட்டான விஷயங்கள் தான். வணக்கம்.